Welcome to Jesus God Palace in the name of Jesus. இப்போதும் நாம் எல்லோரும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் மகிமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 எங்கள் அக்கினிமயமான தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya எங்கள் ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே, நீர் பரிசுத்தர் அற்புதங்களை காணப்படுகிற தேவாதி தேவனே, நீர் பரிசுத்தர் அதிசயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya நம்முடைய தேவன் அதிசயமானவர். ஹalleluya 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 அக்கினிமயமான தேவன் அவர். ஹalleluya ஹalleluya மகிமையே மே ஸ்தோத்திரிக்கிறோம் மாட்சிமையே மே ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்த தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya கன்மலையே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya அக்கினிமயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 அற்புதர் 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 ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர் அதிசயமானவர். ஹalleluya ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல மீட்பரே ஹalleluya 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 எங்கள் கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே, நீர் பரிசுத்தர் அதிசயமானவரே, நீர் பரிசுத்தர் ஆச்சரியமானவரே, நீர் பரிசுத்தர். ஹalleluya 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 வல்லமையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya எங்கள் அக்கினியே எங்கள் கண்மலையே. ஹalleluya ஹalleluya உயர்ந்தவரே சிறந்தவரே நல்லவரே. ஹalleluya ஹalleluya கல்வாரி நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya நம்முடைய தேவன். ஹalleluya சமாதான பிரபு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக அல்லவோ அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். கல்வாரி சிலுவையில் வெற்றி சிறந்த தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya அதிசயமானவர் ஆச்சரியமானவர். ஹalleluya 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 தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya எங்கள் அக்கினிமயமான தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya எங்கள் மத்தியில் இப்போதும் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் சிருஷ்டி கர்த்தர் அவர். ஹalleluya 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 நம் மீது நோக்கமாய் இருக்கிற தேவனை ஸ்தோத்திரிப்போம். அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் கல்வாரி நாயகனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya எங்களை கரம் பிடித்த நாயகனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்மை கரம் பிடித்த கல்வாரி நாயகன். ஹalleluya ஹalleluya அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya எங்கள் கண்மலையானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சிருஷ்டி கர்த்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சிருஷ்டிகரே ஹalleluya ஹalleluya நல்ல மீட்பரே. ஹalleluya நல்ல மேய்ப்பரே. ஹalleluya 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 வல்லவர் வல்லவர் நல்லவர். ஹalleluya ஹalleluya அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஆச்சரியமானவரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya வல்ல மீட்பரே. ஹalleluya ஹalleluya நல்ல மேய்ப்பர் அவர். ஹalleluya 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 மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவன் அவர். கர்த்தாதி கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya 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 அக்கினிமயமான தேவனை ஸ்தோத்திரிப்போம். அதிசயங்களை காணப்படுகிற தேவன் அவர். ஹalleluya நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானவர். கசந்து போன வாழ்க்கை மதுரமாய் மாற்றுகிற தேவன் அவர் ஒருவரே. ஹalleluya ஹalleluya ஆதி மந்தவுமான தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஆதி மந்தவுமான தேவாதி தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்பாவும் ஒமேகாவுமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya அபிஷேக நாதனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஹalleluya இப்போதும் அளவில்லாமல் பொழிந்து கொண்டிருக்கிற தேவனை, அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya எங்கள் கண்மலையே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya அக்கினியாக நம் குடும்பங்களில் இறங்கிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya 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 வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே, நீர் பரிசுத்தர். ஹalleluya மகிமைக்கு பாத்திரரே, நீர் பரிசுத்தர். மாட்சிமை நிறைந்தவரே, நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya அளவற்ற அன்பினால் நம்மை நேசித்த தேவன் அவர். ஹalleluya ஹalleluya அளவற்ற அன்பினால் எங்களை நேசித்த தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya அற்புதரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 சர்வ வல்லவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 வல்லவர் வல்லவர் நல்லவர் அவர். ஹalleluya மகத்துவம் நிறைந்தவர் மாட்சிமை நிறைந்தவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே, நீர் பரிசுத்தர். மகிமைக்கு பாத்திரரே,
நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சேனைகளின் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிறவரே, ஹalleluya ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய ஜீவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை நித்திய ஜீவன் அவர். ஹalleluya. நித்திய ஜீவ பாதையை நமக்கு காண்பித்த தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் மகத்துவம் நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சமாதான பிரபுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சிலுவையில் நம்மை கண்டு அழைத்தாரே, ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்ல மேய்ப்பரே, ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். மகத்துவமானவரே நீர் பரிசுத்தர். மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர். ஆராதனைக்குரிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினிமயமான தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அக்கினியாக எங்கள் குடும்பங்களில் இறங்கி கொண்டிருக்கிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. விடுதலை நாயகன் அவர். ஹalleluya ஹalleluya. நம் குடும்பங்களில் விடுதலை தருகிற தேவன் அவர் ஒருவரே. ஹalleluya ஹalleluya. விடுதலை நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்களுக்காக ஜீவ ரத்தம் சிந்திய தேவாதி தேவனே, ஜீவ ரத்தம் சிந்தி எங்களை மீட்ட தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வல்ல மீட்பரே, ஹalleluya ஹalleluya. அக்னியே கண்மலையே, ஹalleluya ஹalleluya. நீ நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் வல்லவர் மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர். மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்னியே, ஹalleluya. எங்கள் வாழ்க்கை போதுமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. யெகோவா தெய்வமே இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. யெகோவா தெய்வமே, ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. அற்புதரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே, ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே, நல்லவர் நல்லவர். ஆதியில் ஜலத்தின் மேல் அசைவாடிய தேவன் இப்போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே, அவரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதிசயமானவர் அவர், அதிசயம் நாமத்தை உடையவர். ஹalleluya ஹalleluya. கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா என்ற அதிசய நாமத்தை உடைய தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். உன்னதரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அடைக்கலமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நமக்கு போதுமான தேவன் அவர். ஹalleluya. உயர்ந்தவர் உன்னதர். ஹalleluya ஹalleluya. மகிமைக்கு பாத்திரரே, மாட்சிமை நிறைந்தவரே, கர்த்தத்துவம் நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நீதியின் பாதையில் எங்களை நடத்துகிறவரே, நித்திய ஜீவ பாதைக்கு நேராக எங்களை நீதியின் பாதையில் நடத்துகிறீரே. பரிசுத்தம் உள்ளவர் இனி பரிசுத்தம் ஆகட்டும் என்று எங்களை பரிசுத்த பாதைக்கு நேராக நடத்துகிற தேவனே, ஹalleluya ஹalleluya. உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக நடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. உம் வழியிலே பரலோகத்திலே எங்களுக்கு கட்டி தந்தீரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நமக்கு துதிக்கு பாத்திரர் அவர். நம்முடைய துதிகளில் வாசமாய் இருக்கிறவர். இப்போது நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறாரே, அளவில்லாமல் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே. ஹalleluya. நம் குடும்பங்களில் அக்னியாய் இறங்கி கொண்டிருக்கிறாரே, விடுதலை நாயகன் அவர். ஹalleluya ஹalleluya. நமக்கு விடுதலை உண்டு பண்ணும்படியாக கல்வாரியை, ஹalleluya ஹalleluya, பாவ சாவுகளை ஏற்றுக்கொண்டாரே. நம்முடைய பாவ சாவுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவருடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், அவருடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம், அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். சர்வ லோகத்துக்கு எஜமானனே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தாவே பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. அக்னிமயமான தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. இயேசுவே எல் ஷடாய். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர. எல் ஷடாய் எல் ரோயே. எங்களை கண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கண்டு நம்மை அழைத்தாரே. ஹalleluya ஹalleluya. நம்மீது நோக்கமாய் இருந்த தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர். மகிமையை பாத்திரரே, மாட்சிமை நிறைந்தவரே நீ நல்லவர். ஆண்டவரே நீ நல்லவர். மகத்துவமானவரே நீ நல்லவர். மாட்சிமை நிறைந்தவரே நீ நல்லவர். பரிசுத்தர் பரிசுத்தர். எங்களுக்கு போதுமானவரே, எங்கள் கேடகமே. ஹalleluya ஹalleluya. எங்கள் கேடகமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் அடைக்கலமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அற்புதரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோக தேவனே
தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர் மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர் ஹalleluya 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 ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியாகிய தேவனே எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya நீர் அற்புதர் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறவரே நீதிமான்களே தேவனே எங்களை நீதிமான்களின் பாதையில் நடத்துகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya மாட்சிமை ஆண்டவரே மகத்துவம் நிறைந்தவரே நீர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் நீர் நல்லவர் ஆண்டவரே எங்களுக்கு போதுமானவரே எங்கள் கோட்டையே ஹalleluya ஹalleluya எங்களுக்கு கேடகமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya நம்முடைய கோட்டை நம்முடைய கேடகம் அவர் ஹalleluya நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானவர் ஹalleluya நம்ம மீது நோக்கமாய் இருக்கிறாரே ஆலோசனை கர்த்தரவர் ஹalleluya ஹalleluya எங்கள் ஆலோசனை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்க பாத்திரரே மகத்துவமானவரே ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஆதி மந்தவுமான தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அல்பா ஒமேகா மானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya கல்வாரி நாயகனே எங்கள் மீது அளவற்ற அன்பு வைத்தீரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya எங்கள் மீது நோக்கமாய் இருந்தீரே எங்கள் சிறுமையை கண்டதீர் எங்களை அழைத்தீரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya பரிசுத்த பாதையில் நடத்துகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம் வசனங்களால் நிரப்புகிறீரே நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நடத்துகிறீரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் வாழ்த்தோமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நல்ல மேய்ப்பரவர் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரமானவரே ஹalleluya எங்கள் துதிகளில் இப்போதும் வாசமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் நம்முடைய துதிகளில் வாசமாய் இருக்கிறவர் ஹalleluya நம் வாயின் வார்த்தைகளில் பிரியமாய் இருக்கிற தேவனவர் ஹalleluya 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 அற்புதம் ஹalleluya கர்த்தத்துவம் நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே இயேசுவே எங்களுக்கு போதுமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆதி ஜனத்தில் அசைவாடிய தேவனே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் இப்போதும் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீரே ஹalleluya ஆண்டவரே ஹalleluya ஹalleluya நல்லவர் நீர் நல்லவர் ஆண்டவரே ஹalleluya பரிசுத்தர் ஹalleluya கேள்விகள் சேராபீங்கள் ஆராதிக்க பரிசுத்தரே ஸ்தோத்திரிக்கிறோம் நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya எங்கள் வழியே ஹalleluya எங்கள் ஜீவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya நீர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya எங்களுக்கு போதுமான தேவனே நீர் பரிசுத்தர் ஆதி மந்தவுமான தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நித்திய ஜீவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya எங்களை நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நடத்துகிற வல்ல மேய்ப்பரே ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே சர்வ லோகாதிபதியே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அதிசயங்களை காணப்படுகிற தேவனவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை கொண்டு வருகிற தேவனவர் ஹalleluya அப்படியே அதிசயமான கரங்களுக்காக அப்படியே வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya அற்புதர் ஹalleluya மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவர் அற்புதர் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஹalleluya அபிஷேகத்தால் நிரப்பி கொண்டிருக்கிறீரே அபிஷேக நாதனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அபிஷேக நாதனே ஹalleluya சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஆண்டவரே உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம் உமது கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் பரிசுத்தர் ஹalleluya எங்களை பரிசுத்த மார்க்கத்தை நேராய் நடத்துகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya கண்ணின் மணி போல எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறீரே ஹalleluya ஸ்தோத்திரம் அவர் கண்ணின் மணி போல நம்மை பாதுகாக்கிற தேவனவர் ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் கல்வாரி நாயகனே சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம் சிருஷ்டி கர்த்தாவே எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் எல்லா தேவர்களுக்கு மேலான தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அற்புதரே ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya எங்கள் ஆராதனைக்குரிய தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அவருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம் அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் அவருடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம் அவருடைய கர்த்தத்துவத்திற்காக ஸ்தோத்திரம் ஹalleluya
நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிறாரே அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும். ஹalleluya ஹalleluya. நித்திய ஜீவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. மாட்சிமை மகத்துவம் நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் ஆராதனைக்குரிய தேவன் அவர். ஹalleluya 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 ஹalleluya. அற்புதம் அற்புதம் நம்முடைய தேவன் அற்புதம். ஹalleluya. அவருடைய அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய அற்புதமான செயல்களுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. எங்கள் கண்மலையே ஹalleluya ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம். யெகோவா நிசியே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை காண்கின்ற தேவனே ஹalleluya. அவர் நம்மை காண்கின்ற தேவன் அவர். ஹalleluya. நம்முடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிங்கக்குட்டிகளோ பட்டினி இருக்கும் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறை வராது. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உமது இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம். உமது மரணங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. பரிசுத்த பரிசுத்த சர்வ லோகத்துக்கு எஜமானனே நீர் பரிசுத்த. தேவாதி தேவனே நீர் பரிசுத்த. ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினியே ஹalleluya ஹalleluya. எங்கள் கண்மலையே ஹalleluya. வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்த பரிசுத்த பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்த. மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்த. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதம் அற்புதம். ஹalleluya ஹalleluya. ஆராதனைக்குரிய தேவனே நீர் அற்புதம். வல்ல மீட்பரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அவர் ரட்சகர். நம்முடைய ரட்சகர் அவர். நம்மை ரட்சித்த தேவன் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் மீட்பரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்களுக்காக கல்வாரியில் வெட்டி சிறந்தீரே. எங்களுக்காக பஸ்கா பலியானீரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எங்களுக்காக பஸ்கா பலியான தேவா ஆட்டுக்குட்டியே ஹalleluya. எங்களை மீட்கும்படியாக ரத்தம் சிந்தினீரே. ஹalleluya. நீர் ரத்தம் சிந்தி எங்களை மீட்டீரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். உமது அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம். உமது கிருபைக்காக ஸ்தோத்திரம். உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம். உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். சர்வ லோகத்துக்கு எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்த பரிசுத்த. ஹalleluya 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 ஹalleluya. வல்ல மீட்பரே ஹalleluya ஹalleluya. வல்ல மீட்பரவர். ஹalleluya ஹalleluya. ஜெயம் தந்த தேவன் அவர். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் அவர். ஹalleluya. அடைக்கலமானவர். ஹalleluya. இப்போதும் நாம் ஒரு பாடல் பாடலாம். எல்லாரும் சேர்ந்து பாடுங்கள். கிறிஸ்துவில் என்று மகிழ்ந்திருப்போம். கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம். அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம். அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம். அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம். எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நம்மை ஆழ்கடலில் தூக்கி வீசினாலும், எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நம்மை ஆழ்கடலில் தூக்கி வீசினாலும், கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்பதால் சோர்ந்து போக தேவையில்லை. கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்பதால் சோர்ந்து போக தேவையில்லை. கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம். அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். ஊரார் நம்மை பகைத்தாலும், உலகம் வெறுத்து ஒதுக்கினாலும், ஊரார் நம்மை பகைத்தாலும், உலகம் வெறுத்து ஒதுக்கினாலும், கிறிஸ்து நம் சார்பில் இருப்பதால் கலங்கிடவே தேவையில்லை. கிறிஸ்து நம் சார்பில் இருப்பதால் கலங்கிடவே தேவையில்லை. கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம். அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். யோர்தான் நம்மை எதிர்த்தாலும், செங்கடல் வழிவிடாமல் இருந்தாலும், யோர்தான் நம்மை எதிர்த்தாலும், செங்கடல் வழிவிடாமல் இருந்தாலும், திராட்சை செடியில் நாம் படர்ந்திருக்க பயந்து போக தேவையில்லை. திராட்சை
திராட்சை செடியில் நாம் படர்ந்திருக்க பயந்து போக தேவையில்லை. கிறிஸ்துவில் என்று மகிழ்ந்திருப்போ அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். வசைமொழிகள் 1000 சொன்னாலும் மாய உலகம் நம்மை அழைத்தாலும் வசைமொழிகள் 1000 சொன்னாலும் மாய உலகம் நம்மை அழைத்தாலும் கிறிஸ்து நம்மோடு நடப்பதா பலனடைந்து எழும்பிடுவோம். கிறிஸ்து நம்மோடு நடப்பதா பலனடைந்து எழும்பிடுவோம். கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம். அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். எலியாவை போஷித்த நம் தேவன் தினமும் போஷித்து நடத்திடுவார். எலியாவை போஷித்த நம் தேவன் தினமும் போஷித்து நடத்திடுவார். காக்கும் கரங்கள் அவருக்குண்டு தினமும் காத்து நடத்திடுவார். காக்கும் கரங்கள் அவருக்குண்டு தினமும் காத்து நடத்திடுவார். கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம். அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம். அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம். அதிகாலை நேரம் அவர் பாதம் அமர்ந்து பணிவிடை செய்து ஆராதிப்போம். கிறிஸ்துவில் என்றும் மகிழ்ந்திருப்போம். அவர் மார்பில் சாய்ந்து உறவாடுவோம். இப்போது நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 16 முதல் 31 வசனங்கள். எல்லோரும் என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். யாத்திராகமம் 22 16 முதல் 31 வசனங்கள். நியமிக்கப்படாத ஒரு கன்னிகை ஒருவன் மோசம் போக்கி அவளோட சயனித்தால் அவன் அவளுக்காக பரிசம் கொடுத்து அவளை விவாகம் பண்ண கடவன். அவள் தகப்பன் அவளை அவனுக்கு கொடுக்க மாட்டேன் என்றானாகில் கன்னிகைகளுக்காக கொடுக்கப்படும் பரிசம் முறைமையின்படி அவன் பணத்தை நிறுத்தி கொடுக்க வேண்டும். சூனியக்காரியை உயிரோடே வைக்க வேண்டாம். மிருகத்தோடே புணர்கிறவன் எவனும் கொல்லப்பட வேண்டும். கர்த்தர் ஒருவருக்கே ஒழிய வேறே தேவர்களுக்கு பலியிடுகிறவன் சங்கரிக்கப்பட கடவன். அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக. நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாய் இருந்தீர்களே. விதவையையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபம் மூண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் விதவிகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள். உங்களுக்குள் சிறைமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குறவர்கள் போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம். புறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் பொழுது போகும் முன்னே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக. அவன் போர்வை அதுதானே, அதுவே அவன் தன் உடம்பை மூடிக்கொள்கிற வஸ்திரம். வேறு எதனாலே போர்த்தி படுத்துக் கொள்ளுவான். அவன் என்னை நோக்கி முறையிடும் போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன். நான் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறேன்.
நியாயாதிபதிகளை தூஷியாமலும் உன் ஜனத்தின் அதிபதியை சபியாமலும் இருப்பீர்களாக. முதல் முதல் பழுக்கும் உன் பணத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. உன் மாடுகளிலும் உன் ஆடுகளிலும் அப்படியே செய்வாயாக. குட்டியானது 7 நாள் தன் தாயோடே இருக்கட்டும். 8ஆம் நாளிலே அதை எனக்கு செலுத்துவாயாக. நீங்கள் எனக்கு பரிசுத்த மனுஷராய் இருக்க கடவீர்கள். வெளியிலே பீருண்ட மாம்சத்தை புசியாமல் அதை நாய்களுக்கு போட்டு விடுங்கள். இந்த அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கும்போது இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நேற்றையும் நாம பார்த்தோம், தேவன் அவர்களுக்கு ஆள வேண்டிய வழிமுறைகளை அந்த 10 கற்பனைகளை கொடுத்திருந்தார். அடுத்ததாக அங்கே அவர்கள் மற்ற மனிதர்களோடு அவர்கள் எப்படி ஒவ்வொருவரும் எப்படி வாழ வேண்டும் என்கிறதையும், ஆடு மாடுகள் இவற்றையெல்லாம் எப்படியாக அவர்கள் ஏதாவது தவறு செய்தால் அவற்றிற்கு எந்தெந்த தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்றும், அந்த பல்லுக்கு பல், கண்ணுக்கு கல், கைக்கு கை, காலுக்கு கால் என்கிற தண்டனைகளை தேவன் வைத்திருப்பதை குறித்தும் நாம் பார்த்தோம். இப்போதும் இங்கே பார்க்கலாம், ஒரு கன்னிகையை, ஒரு திருமணமாகாத ஒரு பொண்ணை ஒருத்தன் கெடுத்தான் என்றால் அவனுக்கு என்ன தண்டனை? அவன் அந்த பொண்ணை திருமணம் செய்ய வேண்டும். அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அந்த பொண்ணை திருமணம் செய்ய வேண்டும். இல்லை அவளுடைய தகப்பனார் நான் இவனுக்கு கொடுக்க மாட்டேன் என்றால் அதற்கான பிரதிபலத்திற்கான பணங்களை அவர்கள் கொடுத்து தீர்க்க வேண்டும். அடுத்ததாக சூனியம் வைக்கிறவர்கள், சூனியக்காரர்கள், மந்திரம் வைக்கிற இவர்களை எல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும் என்று தேவன் கட்டளை சொல்லி இருக்கிறார். ஏனால் அவங்களை ஏன் அவ்வளவு பெரிய தண்டனை, அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை தேவன் வைத்திருக்கிறார் என்றால், அந்த சூனியக்காரர்கள் நிமித்தம் பல குடும்பங்கள் சீரழிக்கப்படும். அதனால் தான் உன் நிமித்தம் பல குடும்பங்கள் சீரழிக்கப்படுவதை விட நீ இல்லாமல் இருப்பது நல்லமாய் இருக்கும் என்றுதான் அந்த சூனியக்காரர்களை எல்லாம் தேவன் அறிவிருக்கிறார். அவர்களை கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி மிருகத்தோடு உறவு வைத்துக் கொள்கிறவர்கள், சிலவர்கள் இந்த மனுஷரோட தான் வாழ வேண்டும். சில மனுஷர்கள் மிருகங்களோடு வாழ்வார்கள். அது அந்த உறவை ஆண்டவர் அறிவிருக்கிறார். அப்படியாக மேலும் தேவன் சொல்கிறார், கர்த்தர் ஒருவருக்கு மட்டும்தான் நீ ஆராதனை செய்வாயாக. மற்ற யாருக்கும் நீ ஏன் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வேன். ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அவர்களை மீட்டு வந்தார். அடிமைத்தனமாய் இருந்த அந்த தேசத்திலிருந்து 430 வருடங்கள் அவர்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாய் வாழ்ந்தார்கள். அந்த அடிமை கொடுமை அதையெல்லாம் கண்டு தேவன் அவர்களை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். தன்னுடைய சொந்த ஜனமாக அவரை மீட்டு கொண்டதனால் தேவனாகிய கர்த்தருக்கு மட்டுமே அவர்கள் ஆராதனை செய்ய வேண்டும் என்று தேவன் சொன்னார். அதே போல அந்நியர்களை சிறுமைப்படுத்தக் கூடாது. அந்நியர்கள் என்றால் மற்றவர்களை, அவர்களுடைய கூட இருக்கிறவர்களை, எந்த ஒரு மனுஷர்களை ஆனாலும் அந்நியர்களை அடிமைப்படுத்தக்கூடாது. ஏன் அவர்கள் அடிமைப்படுத்தக்கூடாது? ஒரு நாள் இவர்களும் அடிமையில் வாழ்ந்தவர்கள். இப்ப நாம மற்றவர்களை அடிமைப்படுத்தக்கூடாது. அடிமை என்கிற ஒரு வார்த்தைக்கு இடமே இல்லை. எல்லாரும் ஆண்டவருக்கு பிள்ளைகள். ஆனால் அந்தந்த வேலைகளில், அந்தந்த காரியங்களில் அவர்கள் வேலை செய்து அவர்களை இப்படியாக செய்ய வேண்டும் என்று நடப்பிக்க வேண்டும். ஆனால் அடிமைத்தனமாய் நடப்பிக்க கூடாது. தேவன் அங்கே என்ன சொல்லுகிறார்? அந்நியனை நீ சிறுமைப்படுத்தாமலும் அவனை ஒடுக்காமல் இருக்க வேண்டும். ஏனெனில் நீயும் ஒரு நாள் அடிமையா இருந்தாய். நாம நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் நாமும் ஒரு நாள் அடிமையாகத்தான் வாழ்ந்தோம். பாவத்துக்கும் சாபத்துக்கும் அடிமையாக இருந்தோம். பிசாசுகளின் பிடிகளில் அடிமையா இருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை தேவன் மீட்டு கொண்டு வந்திருக்கிறார். அப்ப அந்த அடிமையிலிருந்து நம்மை மீட்டதனால், அதனால்தான் எல்லா மனுஷர்களும் அடிமையிலிருந்து தான் மீட்கப்படுகிறார்கள். ஏதோ ஒரு வியாதியிலிருந்து ஒரு அடிமை, வியாதியில் அடிமைப்பட்டிருப்பார்கள், அல்லனா குடிப்பழக்கத்தில் அடிமைப்பட்டிருப்பார்கள், இல்லை என்றால் வேற பாவம், சாபம், இப்படிப்பட்ட எல்லாவற்றிலையுமே அடிமையா இருந்த ஒருவரை தான் தேவன் மீட்கிறார். அதனால் தான் தேவன் சொல்றார், நீயும் ஒரு நாள் அடிமைப்பட்டிருந்தாய், ஆகையால் நீ மற்றவர்களை அடிமை பண்ணாதே. அதே மாதிரி விதவைகளை, திக்கட்ட பிள்ளைகளையும் ஒடுக்க கூடாது. விதவைகளை, திக்கப்பட்ட பிள்ளைகளையும் நீங்கள் ஒடுக்க கூடாது. அவர்களுக்கு நீங்க நன்மை செய்ய முடிந்தால் நன்மை செய்யுங்கள், மற்றபடி நீங்கள் எதுவும் தீமையை செய்யாதீர்கள். காரணம், அவர்களுக்கு ஏதாவது துன்பங்கள் ஒருவர் கொடுத்தார் என்றால் அவர்கள் நிமித்தம் அவர்கள் தேவனை நோக்கி அவர்கள் விண்ணப்பம் ஏறெடுக்கும் போது அவர்களுக்கு கன்னியாக மாறுகிறது. யார் கொடுமைப்படுத்துகிறார்களோ அவர்களை தேவன் கொலை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அதன் நிமித்தம் அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள் திக்கற்றவர்களாக மாற வேண்டியது வரும் என்று. ஆகையினால் நீர் அதை செய்யாதே. அதே போல கடன் கொடுத்து, அது ஒரு ஆளுக்கு பணம் கடன் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அதை நீ வட்டிக்கு விடாதே, வட்டி வாங்காதே. அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரே வஸ்திரங்கள் இருக்காது. ஒரு வஸ்திரம் இருக்குது,
அதே ஒரு பெட்ஷீட்டா இருக்கலாம், ஒரு கம்பளி போர்வையா இருக்கலாம். அதை ஒரு ஆள் கடனா வாங்குறாங்க என்னன்னா, அதை அவனுக்கு நைட்டு அவனுக்கு போர்த்திக்க அது மட்டும்தான் இருக்கும். ஆகையால் அவனுடைய வஸ்திரத்தை நீ எடுத்து சுகமாய் படுத்துக் கொள்ளாதே. அவனுக்குரியதை நீ அவனுக்கே கொடுத்து விடு. ஏன்? அவனுக்கு வேண்டும் அல்லவா? இப்படியாக அவர் அப்படிப்பட்ட சரியான நியாயங்களை வைத்திருக்கிறார். நீதிபதிகளை நியாயமாய் இருக்கிற மனுஷர்களை நீங்கள் சபிக்காதீர்கள். அதே போல நம்முடைய விளைநிலங்களில் விளைகிற முதல் பலனை, முதல் கனிகளை தேவனுக்கு படைக்க வேண்டும். அதே மாதிரி முதல் மகனை அப்படின்னா அந்த முதல் பலன், இது முதல் பேரானவற்றை, அது நம்ம பஸ்ல இருந்தே பார்த்தோம். முதல் பேரான எல்லாருமே கர்த்தருக்குரியது, ஆண் மக்கள் எல்லாம் கர்த்தருக்குரியது. அப்படியாக அவர்களை எல்லாம் எனக்காக இப்படியாக நீ செய்ய வேண்டும். மேலும் நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும். மேலும் தேவன் எல்லா இடங்களிலுமே மெயினா சொல்கிறது பரிசுத்தத்தை தான். பரிசுத்தமாய் நீ வாழ வேண்டும் என்றும் தேவன் அவர்களுக்கு கட்டாயமாய் சொல்கிறது. மெயினா பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஒரு மனுஷன் பரிசுத்தமாய் வாழ்ந்தால்தான் அவனுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதன் நிமித்தம் அவனுடைய குடும்பமும் நன்றா இருக்கும். அவர்கள் பரிசுத்த குறைச்சலுக்கு போய் துன்மார்க்கமான காரியங்களுக்கு ஈடுபட்டார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை சாபக்கேடு, பாவக்கேடு, இப்படியாக எல்லா சாபங்களும் அவர்கள் சந்ததிகளுக்கு சேர்கிறது. அதனால்தான் தேவன் எல்லா இடங்களிலும் சொல்கிறது, உன் நிமித்தம் உன் சந்ததிகளுக்கு சாபத்தை வைப்பாதே, உன் நிமித்தம் உன் சந்ததிகளுக்கு பாவத்தை உருவாக்கி வைக்காதே, உன் நிமித்தம் உன் சந்ததி சபிக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது, உன் நிமித்தம் உன் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் சரிதான், தன்னுடைய சந்ததி நன்றாய் இருக்கும்படி அவர்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும், நீதியின் பாதையில் வாழ வேண்டும் என்றுதான் தேவன் எல்லா இடங்களிலும் அதிகமாய் சொல்லி இருக்கிறார். இப்போதும் நாம் தன்னைத்தானே சோதித்தறிகிற ஜெபத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். எல்லாரும் காலையில முதல் நேரம் வரை நாம் எப்படியாக வாழ்ந்தோம், தேவனுக்கு எப்படியாக பிரியமாய் வாழ்ந்தோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. தேவனுடைய அன்பில் நாம் நிலை நின்றோமா? அவருடைய கிருபையை பெற்றோமா? நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமாக இருந்ததா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்நாளை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை முறையை ஆராய்ந்து பார்ப்போமாக. தேவனுக்கு பிரியமான நிலையில் இருந்ததா நம்முடைய வாழ்க்கை முறை என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து ஒப்புரவாகுவோமாக. அமே ஸ்தோத்திரம். இப்போது எல்லாரும் கல்வாரி சிலுவைக்கு நேராக திசை திருப்புவீர்களாக. உங்களுடைய மனங்களை எல்லாம் தேவனுடைய கல்வாரி, அவர் நமக்காக அல்லவோ பாவ சாபங்களை ஏற்றார், நமக்காக அல்லவோ அந்த கல்வாரியில் ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தம் சிந்திய தேவனை பார்ப்போமாக. நமக்காக அல்லவோ பாடுபட்டார், நம்முடைய சிறுமியை கண்டல்லவா பாடுபட்டார், நம்முடைய பாவத்துக்காக அல்லவா பாடுபட்டார், நம்முடைய சாபத்துக்காக அல்லவா ரத்தம் சிந்தினார், நம்முடைய சாபங்களுக்காக அல்லவா முள்முடி சூட்டப்பட்டார். அந்த இதை நீங்க பார்க்கும் போது நமக்கு அது சாபங்கள் எல்லாம் நீங்கி போகும், பாவங்கள் எல்லாம் நீங்கி போகும். அப்படி ரத்தத்தால் எல்லாம் சுகமாகும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போதும் பலவீனமாய் இருக்கிற சரீரங்களே எல்லாம் ரத்தம் ஊற்றப்படுவதாக. எல்லா பலவீனங்களும் நீங்கி போகட்டும். உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரங்கள் ரத்தத்தால் சுத்திகரிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, உங்களுடைய ரத்தத்தால் ஆண்டவரே சரீரம் பூர்ணப்படுத்தப்படுவதாக, பரிசுத்தமாக்கப்படுவதாக. குடும்பங்களில் ஆண்டவரே உமது ரத்தம் ஊற்றப்படட்டும். பரிசுத்த பாதைக்கு நேராக குடும்பங்கள் திசை திருப்பப்படுவதாக. அமே ஸ்தோத்திரம். இப்போது எல்லாரும் அவங்க தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லா தேவைகளையும் தேவனிடம் முறையிடுங்க. அவர் நமக்கு பதிலை தருகிற தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். குடும்பங்கள்ல சரியில்லாத யார் யார் இருக்கிறார்களோ, விரண்டவாதம் படிக்கிறவங்க இருப்பாங்க, வீண் பேச்சுகள் பேசுகிறவர்கள் இருப்பார்கள். ஹல்லேலூயா, எல்லாரையும் தேவனிடம் கொண்டு கொடுங்க. தேவன் எல்லா இடங்களிலும் சொல்லி இருக்கிறார், கீழ்மையா கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும் என்று. எந்த ஒரு மனுஷியிடம் கீழ்ப்படிதல் இருக்கிறதோ, தாழ்மை இருக்கிறதோ, அந்த இடத்தில் தேவனுடைய கிரியை வெளிப்படும். ஆகவே குடும்பங்களில் கிரியை நடக்காதவாறு யாராவது கீழ்ப்படிதலும் தாழ்மை இல்லாதவர்களாக இருந்தால் அவர்களை தேவனிடம் கொண்டு கொடுங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாழ்மை இல்லாத இடங்களில் தேவன் கிரியை செய்ய மாட்டார். நான் என்கிற எண்ணம் யாரிடம் மேலோங்கி இருக்கிறதோ அந்த இடத்தில் தேவன் கிரியை செய்வதில்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால நம்ம குடும்பங்கள்ல தடையா யார் இருக்கிறார்களோ, கிரியைக்கு தடையா யார் இருக்கிறார்களோ அவர்களை தேவனிடம் கொண்டு கொடுங்க. தேவன் அவர்களை சரி செய்கிறவராக இருக்கிறார். அதே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போது வேற இருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை கட்டளையிடுவீராக. ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. கடன் பிரச்சனையோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களுடைய கடன் பிரச்சனையில் அவர்கள் விடுதலை ஆகும்படியான வழிவாசலை திறந்து கொடுங்க. பல தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, குடும்பங்களின் பொருளாதார ஆசீர்வாதத்தை ஆண்டவரை மேன்மைப்படுத்துவீராக. ஆண்டவரே, குடும்பங்களில் உம்முடைய நன்மையான ஆண்டவரை முடிசூட்டுவீராக.
திருமணத்துக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஏற்ற வரன்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை கருத்தில் கொடுக்கிறோம். மாய உலகில் சிக்கி தவிக்காதவர் உம்முடைய பரிசுத்த நித்திய ஜீவ பாதைக்கு நேராக அவர்களை திசை திருப்பி வழி நடத்துவீராக. சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்போதுள்ள கிளைமேட்ல இருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மேக ஸ்தம்பமாக ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக. குடும்பங்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையான ஆவியால் நிரப்பும் ஆண்டவரே. ஜவாவியால் குடும்பங்களை நிரப்பும். ரட்சிப்பை குடும்பங்கள் பெற்றுக்கொள்ள உதவி பண்ணுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரின் குடும்பங்கள் அந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களை எல்லாம் ஒதுக்கத்தில் கொடுக்கிறோம். அவர்களிலே ஆண்டவரே அந்த குடிப்பழக்கத்திலிருந்து அவர்களை மீட்டுக் கொள்வீராக. அமைய ஸ்தோத்திரம். அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி பண்ணுங்க. ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இரவும் பகலும் உமது பிரசன்னம் கிருபை சமாதானம் யாவரோடு இருக்கட்டும். இனிமே எந்த தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றுக்கும் நீ பதிலை கட்டளையிடுங்க. வியாதிகளுக்காக எல்லா வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. ஆண்டவரே வியாதியோடு ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்போதும் எந்தெந்த இடங்களில் பலவீனப்பட்டு இருக்கிறதோ அந்த இடங்களில் உமது வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஒரு விடுதலையை நீர் கட்டளை இடுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒரு சமாதானத்துக்கு ஏதுவாக அவர்களுக்கு ஒரு விடுதலையை நீர் கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறோம். மகிமைப்படுத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். இப்போதும் நாம் யாவரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.